இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் an electron is trapped in a one-dimensional box of width 0.1 nanometer. Calculate the energy required to excite the electron from the ground state to the fifth excited state. இங்கே ப்ராப்ளமில் width of the box 0.1 nanometer அல்லது 1 angstrom unit இது ரெண்டுமே ஒன்று தான். இது எப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் பாக்ஸ் ப்ராப்ளமில் இது ஒரு ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் ஃபைனட்டாக இருக்கும். அப்போது இந்த வித் ஆஃப் த பாக்ஸ் அல்லது லென்த்துன்னு கூட இதை கொடுக்கலாம். 0.1 நானோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 0.1 நானோமீட்டர்னால் 0.1 இன்ட்டு 10⁻⁻9 மீட்டர். 0.1 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 1 இன்ட்டு 10⁻⁻1 அப்படின்னு எழுதலாம். இன்ட்டு 10⁻⁻9 ஆல்ரெடி நானோமீட்டருக்கு இருக்குது. இந்த பவரை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 10⁻⁻10 மீட்டர். இதுதான் அந்த ஆங்ஸ்ட்ரம் யூனிட். ஸோ 0.1 நானோமீட்டர்னாலும் 1 ஆங்ஸ்ட்ரம் யூனிட்னாலும் ஒன்று. ஸோ ப்ராப்ளமில் இந்த பார்ட்டிக்கல் இன்னும் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் ப்ராப்ளமில் வித் ஆஃப் த பாக்ஸ் அல்லது லென்த் ஆஃப் த பாக்ஸ் எது கொடுத்துருந்தாலும், ஏன்னா ஒரு டைமென்ஷன் தான் இதில் இருக்குது. 0.1 நானோமீட்டர் ஆர் 1 ஆங்ஸ்ட்ரம் யூனிட் எது கொடுத்தாலும் சேம் பவர்ஸ், அதாவது 0.1 இன்ட்டு 10⁻⁻9 மீட்டர் யூஸ் பண்ணலாம் அல்லது 1 இன்ட்டு 10⁻⁻10 யூஸ் பண்ணலாம். அது என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கங்கிறத பொறுத்து நம்ம எழுதணும். 0.1 நானோமீட்டர்னால் 0.1 இன்ட்டு 10⁻⁻9 மீட்டர் போடுங்க. 1 ஆங்ஸ்ட்ரம் யூனிட்னா 1 இன்ட்டு 10⁻⁻10 போடுங்க. பட் ஆன்சர் ஒன்றா தான் வரும் இதுக்கு. ஸோ இது ஒரு பார்ட்டிக்கல் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் மூவ் ஆகுது. அடுத்த லைன், calculate the energy required to excite the electron from the ground state to the fifth excited state. அதாவது இந்த ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளமில் when n is equal to 1 இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட். ஏன்னா எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் இங்கே ஜீரோவாக இருக்க முடியாது, ஏன்னா இது நகர்ற பார்ட்டிக்கல். n is equal to 1ன்னு எடுத்துக்கிட்டால் E1 அப்படிங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட். அடுத்து n is equal to 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா E2 அப்படிங்கிறது தான் இதோட ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். n is equal to 3, E3 இந்த பார்ட்டிக்கலோட செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். n is equal to 4, E4 third excited state. n is equal to 5, E5 இதோட fourth excited state. அடுத்து இந்த ப்ராப்ளமில் கேட்டிருக்கிறது ஃபிஃப்த் எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது இதுதான் ஃபிஃப்த் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போது n 6ன்னு வரணும், அதுதான் E6. இங்கே என்ன கேட்குறாங்க ப்ராப்ளமில்? calculate the energy required, எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் இந்த எலக்ட்ரானுக்கு கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஃபிஃப்த் எக்ஸைட்டட் ஸ்டேட் போகிறதுக்கு. அப்போது நம்ம ப்ராப்ளமில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு என்ன எனர்ஜி வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ஃபிஃப்த்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு என்ன எனர்ஜி வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் ஃபிஃப்த்துலேருந்து இந்த கிரவுண்ட் ஸ்டேட் இதை மைனஸ் பண்ணால் கிடைக்கிற எனர்ஜி தான் the energy required for the electron to be excited to the fifth excited state. ஸோ ஃபிஃப்த் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னோடனே n is equal to 5ன்னு போடக்கூடாதீங்க இந்த பார்ட்டிக்கல் இன் பாக்ஸ் ப்ராப்ளமில், ஏன்னா n is equal to 1ங்கிறது தான் கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமோட பேஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, En is equal to n square h square divided by 8m a square. இங்கே வித் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதால a ஸ்கொயர்னு எடுத்திருக்கேன். ஒருவேளை லென்த் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருந்தா எல் ஸ்கொயர்னு கூட எடுக்கலாம், ஏன்னா இது ஒரே ஒரு டைமென்ஷன் உள்ள பாக்ஸ். ஜூல் அப்படின்னு எழுதுக்கு. ஃபர்ஸ்ட் n is equal to 1 அப்படின்னு எடுத்துக்கோ. இது கிரவுண்ட் ஸ்டேட்டோடது. அப்போது E1 is equal to 1 square
h அப்படிங்கிறது Planck's constant 6.626 square into 10 power minus 34 square divided by 8. Mass of the electron 9.11 into 10 power minus 31. 9.1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் into a square, width of the box 0.1 into 10 power minus 9 the whole square. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டபுள் ப்ராக்கெட் போட்டு 1 square 6.626 square into 10 power minus 34 square. நியூமரேட்டர் வேல்யூ முடிஞ்சோடனே க்ளோஸ் பண்ணிக்கிறோம் சிங்கிள் ப்ராக்கெட்டில். டிவைடட் பை டினாமினேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் வச்சுக்கிறோம். அப்புறம் 8m 9.1 into 10 power minus 31 into a square 0.1 square into 10 power minus 9 square. திரும்ப ஃபைனலாக டபுள் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் முடிக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஓப்பன் ப்ராக்கெட், நியூமரேட்டர் முடியும் போது சிங்கிள் க்ளோஸ் ப்ராக்கெட், அப்புறம் டிவைடட் பை டினாமினேட்டர் ஸ்டார்டிங்க்கு சிங்கிள் ஓப்பன் ப்ராக்கெட், அப்புறம் ஃபைனலாக டபுள் க்ளோஸ் ப்ராக்கெட். இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு 6.030 into 10 power minus 18. So E1 நோட வேல்யூ 6.030 into 10 power minus 18 joule. Express the energy in electron volt அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ்பிரஸ் த எனர்ஜி இன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த E1 வேல்யூவில் divided by the charge of the electron 1.6 into 10 power minus 19 coulomb. இதை டிவைட் பண்ணணும். ஸோ சிக்ஸ் 6.030 into 10 power minus 18 divided by ஒரு bracket ஓப்பன் பண்ணிக்கிறோம் 1.6 into 10 power minus 19 37.68. இந்த 68 அப்படிங்கிறது சம்டைம்ஸ் ஒரு சில நேரத்தில் 64 65 அப்படின்னு வரும். ஏன்னா நீங்கள் பிளாங்க்ஸ் கான்ஸ்டண்ட்டை 6.62 அப்படியோட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக வரும். கீழே 9.11 அப்படின்னு போடும்போது சில சேஞ்சஸ் இந்த லாஸ்ட் டிஜிட்டில் வரலாம். ஸோ 37 இப்போ என்ன வருதோ அதை நான் எழுதிக்கிறேன் 68 எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் மூவிங் இன் அ ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் ஆஃப் வித் 0.1 நானோமீட்டர். இப்போது இந்த ஃபார்முலாவில் E1 is equal to n square h square by 8m a square. இப்போது நம்ம ஃபிஃப்த் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு பார்க்க போகிறோம். அப்போது n is equal to என்னன்னு எடுத்துக்கிட்டோம் 6ன்னு போடணும். இது n1ங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட் E1, n6ங்கிறது ஃபிஃப்த் எக்ஸைட்டட் ஸ்டேட். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஃபிஃப்த்து. அப்போது E6 is equal to n square h square by 8m a square அப்படிங்கிறதுல இந்த n ஸ்கொயரை நான் இந்த 6 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். 6 ஸ்கொயர். அப்போது இந்த ப்ராப்ளமில் என்ன பண்ணோம், n ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயர் போட்டோம். நான் அதை திரும்ப எழுதுகிறேன். E6க்கு 6 ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 8m a ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு E1 is equal to same formula n square h square by 8m a square. இந்த n ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர் போட்டோம். இது கிரவுண்ட் ஸ்டேட் when n is equal to 1. ஸோ
1 square h square by 8m a square. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 6 ஸ்கொயர் இந்த 1 ஸ்கொயர் அவ்வளோதான் இருக்கும். மீதி எல்லாம் சேம் h ஸ்கொயர் பை 8m a ஸ்கொயருங்கிறது. ஸோ நான் E6 எப்படி எடுத்துக்கிறேன்னா இது 1 ஸ்கொயர் அப்படிங்கிறது எடுத்துக்கலைனாலும் பரவாயில்ல, ஏன்னா மல்டிப்ளைட் பை 1ங்கிறது சேம் வேல்யூ தான் தரப்போகுது. அப்போது இந்த E1 அப்படிங்கிறத நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த E6 எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் இது இந்த E1ஓட ஃபார்முலா, the base formula. So E6 is equal to 6 square into E1. ஏன்னா E1ங்கிறது n square 1ன்னு எடுத்துக்கிறோம், அதனால் இதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு. h square by 8m a square. இந்த h square by 8m a square தான் E1. அந்த E1ஐ நான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 6 square E1. நமக்கு ஃபார்முலாவில் E1ஓட வேல்யூ இருக்குது 37.68 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 6 ஸ்கொயருங்கிறது 36, E1 37.68 எலக்ட்ரான் வோல்ட்னு சால்வ் பண்ணோம். ஸோ இங்கே 36 into 37.68 என்ன ஆன்சர் E6க்கு வருதுன்னா 1356.48 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதுதான் 5th எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட வேல்யூ. ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ கொஸ்டின் என்ன, கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து 5th எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி அதுக்கு தேவைப்படுது எலக்ட்ரானுக்கு இந்த 1 dimensional பாக்ஸில். ஸோ the energy required for the electron to move from ground state to the 5th excited state is E6 minus E1. ஏன்னா E6 தான் higher energy level, E1ங்கிறது ground state. ஸோ 1356.48 E6 ஓடது மைனஸ் 37.68 electron volt. So 1356.48 minus 37.68 is equal to 1318.8. So 1318.8 electron volt. So the energy required for the electron to move from ground state to the 5th excited state அப்படிங்கிறது 1318.8 electron volt.